வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் டிகே. ரொம்ப கனத்த இதயத்துடன் தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு வெளியிட வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் ரொம்ப அதிர்ச்சி அடங்கி வைத்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறேன். அதாவது பொள்ளாச்சி இந்த ஊரின் பேரை கேட்டோன்னே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனசில் ஒட்டிக்கும். அதாவது ரொம்ப குளுமையான ஒரு ஊர், அதில் உள்ள தென்னந்தோப்புக்கள், அந்த பொள்ளாச்சியினுடைய தேங்காய்க்கே ஒரு மிகப்பெரிய மவுஸ் இருக்கிறது. அதனுடைய டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும். அதே போல் பச்சை பசுமையான காடுகள், நீர்வளம் குறையாத தென்னந்தோப்புகள். அதாவது மேற்கு மலை தொடர்ச்சியில் கேரளாவில் எப்பெல்லாம் மழை அடிக்குதோ எப்போவுமே பொள்ளாச்சியில் ஒரு சாரல், ஒரு குளுமையான ஒரு சீதோஷ்ண நிலை இருந்து கொண்டே இருக்கும். ஆலியார் டேம், அறிவித்திருக்கோயில், மேலும் இது ஒரு மினி கோடம்பாக்கம் சொல்லலாம். அதாவது 90ஸ்லாம் பொள்ளாச்சியில் கால் பதிக்காத ஒரு நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா தமிழ் படமும் எல்லா பெரிய நடிகைகளும் இங்கே படங்களை ஷூட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மினி கோடம்பாக்கம். இதை விட அதிகமாக இங்குள்ள மக்கள் கள்ளம் கபடமற்ற மக்கள், அன்பை மட்டுமே வெளிக்கொட்டும் மக்கள். அதாவது எப்போவுமே வாங்க போங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசக்கூடிய இந்த மக்கள். ஸோ இப்பேற்பட்ட பெருமைகளை பெற்ற அந்த ஊர் இன்றைக்கி பொள்ளாச்சின்னு கேட்டோன்னே எல்லாருமே முகத்தை சுளிக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளியை பெற்று வைக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் மாறிவிட்டிருக்கிறது. ஸோ இது என்னுடைய தாலுக்கா, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஸோ அடிக்கடி நான் போய் கொண்டிருக்கிற ஊர். ஸோ எங்கேயாவது பத்திரிகையில் கூட கோவை அல்லது பொள்ளாச்சி இது சுற்று வட்டாரங்களை பார்த்தா என்னை அறியாமலேயே கண்கள் அந்த நியூஸை படிக்க போகும். டிவியில் கோயம்புத்தூரோ அல்லது பொள்ளாச்சியோ இந்த மாதிரி சுற்று வட்டாரங்கள் எனது ஊரை பற்றி சொல்லும் போது என்னை அறியாமலே காதுகள் அந்த நியூஸை கேட்க தோணும். ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எனக்கே. அதே சம்பவம் இன்றைக்கி இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தினால ரொம்ப வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ மெயினான நம்ம டாப்பிக்கே அதுதான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது. ஸோ நம்ம 1000 காரணங்களை சொல்லலாம், இவங்களை சொல்லலாம், அவங்கள சொல்லலாம். ஸோ இது என்ன காரணம்? இதுக்கு அடிப்படையான ஒரு ரொம்ப ஆழமாக நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற மக்களே. அதாவது இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஏன் இப்படி நடக்குது? அதாவது இந்த பூமி நாம், அதாவது நம்மெல்லாம் எல்லாருமே பெண் குழந்தைகள் பெற்றவங்க. ஸோ ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கிறவங்க. நம்மளுடைய வாரிசுகளுக்கு நாம் இந்த பூமியை சொர்க்க பூமியாக கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட நமது கடமையும் கூட அது. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு நல்ல பூமியையும் நமது வாரிசுகளை இளம் தலைமுறையினரை ரொம்ப நல்ல வழி, அதாவது நன்னடத்தை உள்ளவர்களாக வளர்த்து அவர்களுக்கு இந்த பூமியை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? ஏன் இந்த மாதிரி ஒரு வன்முறை? ஏன் வக்ர புத்தி? ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இதில் நான் யாரையுமே தப்புன்னு சொல்லலை. அதாவது பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை எப்போவுமே கண்டித்து வளர்க்குறாங்க. வெளியில் போகாதீங்க, அவங்கள ஒரு பயந்து சுபாவம் உள்ளவங்களாவே மாற்றி வளர்க்குறாங்க. அதே போல் பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆண்களை ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. ஆண்களுக்கு எப்படின்னா, அவனுக்கு என்னடா ஆம்பளை பையன், அவன் என்ன வேணாலும் செய்யலாம், ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்திலே நம்ம பெற்றோர்கள் எப்போவுமே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு தவறான முறை. ஆண்களையும் ஒரு நல்ல பண்பாளர்களாகவும் ஒரு நல்ல வீரம் உள்ளவர்களாகவும் ஒரு நன்னடத்தை உள்ளவர்களாகவும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாகும். ஸோ இந்த விஷயங்களுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக என்னுடைய ஒரு அதாவது நான் நிறைய பேசியிருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சியின்படி இதுக்கு காரணம் நம்மளுடைய மனதானுங்க. இந்த மனசை பற்றி நான் நிறைய என்னுடைய வீடியோஸில் பேசியிருக்கிறேன். ஸோ உடலாகட்டும் அல்லது நமது சமுதாயமாகட்டும் கெடுவதற்கு ஒரு காரணம் நம்ம மனசு தான். நம்ம மனசில் எப்போவுமே ஒரு நேர்முறையான எண்ணங்கள், ஒரு பக்தியுள்ள சிந்தனைகள், ஒருத்தருக்கு உதவக்கூடிய சிந்தனைகளை பெற்றோர்கள் எப்போவுமே குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு குழந்தை செல்வங்களாக வளர்வார்கள். அவர்களால் இந்த நாட்டுக்கும் அவர்களுடைய வீட்டுக்கும் அவர்கள் இருக்கும் ஊருக்கும் ஒரு பெருமையை தேடி தருவார்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்கள் யாருமே உட்கார்ந்தே பேசுறதில்லை. குழந்தைகள் என்ன செய்கிறாங்க,
பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த செல்ஃபோனை பற்றி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப், அதாவது நம்மளுடைய இந்த சமூக வலைத்தளங்களாகட்டும், இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து இந்த கிடைத்து கொண்டிருக்கிற சொகுசு வாழ்க்கையாகட்டும், ஸோ நம்மளுடைய ஒரு நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய ரொம்ப தருணம் இது. ஸோ அவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும். நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்து பேசணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்களாகட்டும் எப்பவுமே வந்து பணம் 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 அப்படிங்கிறத 2 பேரும் வந்து வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறேன். இதை நான் இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுவேன். பெற்றோர்கள் இருவரும் வந்து ஆண் பெண் கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்கிறதுனால 2 பேருமே வந்து வேலைப்படும். அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும், நிறைய பணத்தை சேர்க்கணும், வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும், நம்ம ஸ்டேட்டஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைவுகள், அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது. இது தப்பு இல்லை, அதாவது இது இன்றைய வாழ்க்கைக்கு தேவை. பட் அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம குழந்தைகள் மீதும், அதாவது நம்முடைய வாரிசுகள் மீதும், ஏன்னா நம்ம வாழ்றதே வந்து குழந்தைகளுக்காகத்தான். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம மேம்படுத்தணும், கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து நம்ம எண்ணத்தில் வாழ்கிறோம். ஸோ இது மட்டும் பத்தாது, நம்ம அந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்ல மனிதர்களாகவும் நல்ல நன்னடத்தை உள்ளவர்களாகவும் இந்த பூமிக்கு, இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை வந்து நம்மில் உள்ளது. ஸோ இது வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளும் வந்துட்டு ஒரு குழந்தைகளிடம் வந்து பெற்றோர்கள் பழகும் பொழுது வந்து ஒரு நண்பர்களாக பழகுங்கள், அவர்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து வழி நடத்துங்கள். அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு விஷயத்திலே வந்து நீங்கள் கவனமுடன் இருங்கள். ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா, அந்த ஃபோனில் வந்து அவங்க வந்துட்டு தனிமையாக உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அப்பாவையும் அம்மாவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தனிமையாக பேசுகிறாங்க, அல்லது மேலே எடுத்துகிட்டு பெண் பிள்ளைகள் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க, மேலே தூக்கிட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு தனியாக போய் பேசணும்னு ஒரு ஆசைப்படுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக அவர்களை கவனியுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரியாத வயசு, இனம் தெரியாத மனசு. ஸோ இந்த மாதிரி அந்த இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வயசில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எந்த விஷயத்துலையும் வந்து ரொம்ப சுலபமாக, அதாவது பெற்றோர்கள் திட்டுவது வந்துட்டு நல்லதுக்குத்தான் அப்படிங்கிற வந்து ஒரு மனநிலை வந்துட்டு அவர்களுக்கு இருப்பதில்லை. அதாவது குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் எப்போவுமே வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து ஒரு வெளியாள், அதாவது தேர்ட் பர்சன் வரும்போது கொஞ்சம் ஒரு அன்பையும் கொஞ்சம் கன்சர்னையும் காமிச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன தேவைகள் இருக்குதோ, அவங்களுடைய உணவாகட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இல்லை கையில் வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க ஒரு அன்பாக ஆதரவாக இருக்கும் பொழுது தன்னை அறியாமலே வந்துட்டு ஒரு பெண்களுடைய மனம் வந்து அதை லயித்து விடுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் வந்து நீங்கள் பெற்றோர்கள் எப்போவுமே வந்து குழந்தைகளிடத்தில் வந்து ஒரு நண்பர்களாக பழகுங்கள். அதாவது ஆண் குழந்தைகளையும் வந்து நன்றாக கவனியுங்கள். ஏன்னா அவங்களுடைய வழி நாளைக்கு பெண் பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்த்தி, அதாவது ஒரு ஆண் குழந்தைகள் வந்து சரியா இல்லை அப்படின்னாலும் நம்ம சமுதாயத்துக்கு வந்து அது கேடுதான். ஸோ இது வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கக்கூடிய இது மனம். இந்த மனசை வந்து ஏன் வந்து நான் ரொம்ப வீடியோஸில் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன். 80% ஆஃப் த ப்ராப்ளம், டிசீஸ் ஆகட்டும், அதாவது சமுதாய தொல்லைகளாகட்டும், எல்லாம் ஏற்படக்கூடியது வந்து இந்த மனசு தானுங்க காரணம். இந்த மனசை வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் சூழ்நிலையில் இருக்கிறோம். இது வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் ஆகட்டும், எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஆரம்ப கல்வியிலிருந்தே, இன்னைக்கு ஸ்கூலில் வந்து குழந்தைகள் போனால் என்னென்னா ஓவர் ப்ரெஷர், அவங்களுக்கு நிறைய படிப்புகளை கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் என்ன இருக்குது, அவங்க மனதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த பள்ளிக்கூடத்துலேயுமே வந்து நிறைய பள்ளிக்கூடத்தில் இது கற்றுக் கொடுப்பதில்லை இது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து உண்மையிலேயே இது வந்து என்னுடைய ஒரு கருத்தை சொல்கிறேன் நான். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து சைக்காட்ரியேட், அதாவது மன ரீதியான அவங்களை நேர்மறையான எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே. நம்ம என்ன எண்ணங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போடுறோமோ அதை தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அதாவது பாசிட்டிவ் திங்க். ஸோ மனதை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து அதாவது பிஎம் ஹெக்டே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் டாக்டராக இருந்து ஒரு ப்ரொஃபஸராக மாதிரி பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவர் இப்போ சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி எடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வாட் எவர் தெரப்பி வந்துட்டு நம்ம உடம்புக்கு, அதாவது வெஸ்டர்ன் மெடிசனுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போனாலும் சரி, ஆயுர்வேதிக் எடுத்தாலும் சரி, யோகா, எந்த மெடிசன் எடுத்தாலும் உங்களுடைய உடம்பே வந்து உங்களை குணப்படுத்திக்கக்கூடிய, அதாவது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர் டு க்யூர் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய பாடியை வந்து உங்களுடைய உடலை வந்துட்டு
தயார்படுத்திக்கொள்ள, அதாவது சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதாவது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்காகட்டும் அல்லது மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்காகட்டும் ஒன்றுமே நீங்கள் செய்யாதீங்க. எந்த தெரப்பி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு நீங்கள் வந்து அவர் ஆராய்ச்சி செஞ்சு இந்த கட்டுரை நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நோய் ஆற்றலை வந்து அதை எப்படி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு டூல் தான். ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாருங்க. அது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அன்பு. அன்பை கற்றுக் கொடுங்கள், அன்பாக வளருங்கள். எப்பெல்லாம் நீங்கள் வந்து அன்பாக அவங்க இருக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து உடல் ரீதியாக வந்துட்டு ரொம்ப, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனி பவர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் வந்து குறைய தோன்றிவிடும். நேர்மறையான ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்குள்ள வந்துட்டு குடிபெற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்தாங்கன்னாவே இந்த மாதிரி எண்ணங்கள் நமது மனங்களில் வந்துச்சுனாவே கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு அதாவது ஒரு நல்ல சிறந்த குடிமகனாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்னடத்தை உள்ளவர்களாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இது வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்தா மனம் பதபதைக்கிறது. சிம்டம்ஸுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல், அதாவது அதனுடைய அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம அதை களையெடுக்காமல் கண்டிப்பாக அதனுடைய ஆழத்தை, ரூட் காஸ், அதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்குதுன்னு குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு வந்து மனரீதியான பயிற்சிகளை, மனரீதியான எண்ணங்களை, நல்ல நேர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நாடு ஃப்யூச்சரில், அதாவது வரும் காலத்திலாவது எதிர்காலத்திலாவது இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவங்களை வந்து சந்திக்காது என்று கூறி, இந்த மெசேஜ் வந்து மற்றவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.